கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழ்ந்து கூட கண்ணீர் ராசிக்கு என்னங்க மிச்சம்? கண்ணீர் தான் மிச்சம். கவலை தான் மிச்சம். தனிமை தான் மிச்சம். இப்படி இருந்தும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம், பந்தம், எல்லாருக்கும் ஆதரவு, எல்லாருக்கும் அன்பு குடுக்குறோம். எல்லாருக்கும் ஓடி போய் உதவி பண்றோம். நமக்கு கடைசியில என்னங்க பேரு வந்திருக்கு? பாவம் பழி சுமத்திருக்காங்க. "நீலாம் ஒரு ஆளா?" அப்படின்னு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. "உன்னால நான் நல்லா இல்ல. என்னால வேணா நீ வாழ்ந்திருப்ப." அப்படின்னு கூட கேவலமா பச்சையா பொய் சொல்லியிருக்காங்க. நட்ப ரொம்ப நம்பக்கூடியவங்க கன்னி ராசி. ஆனா நட்பு ரீதியா பல துரோகங்கள அனுபவிச்சிருப்பீங்க. சோ இப்படி கஷ்டமும், கவலையுமா இருக்கக்கூடிய கன்னி ராசியுடைய மனசுல இந்த கேள்வி மட்டும் மனச வந்து அறுத்திருக்கும். என்ன தெரியுமா? நல்லது பண்ற நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். பாவம் பண்றவன் ஏன் அவ்ளோ பகுட்டா சுத்திக்கிட்டு இருக்கான்? பாவம் பண்றவன் ஏன் அவ்ளோ சந்தோஷமா, சிரிப்போட வாழ்ந்துட்டு இருக்கான்? எனக்கு மட்டும் ஏன் கண்ணீர பரிசா கொடுத்திருக்க கடவுளே? கன்னியுடைய கேள்வி இதுதானே. இதுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பதிவுங்க. ஜோதிட விளக்கம்ங்கிறது சாதாரணமா கிடையாது. இது சித்தர்கள் சொன்ன ரகசிய பதிவு. சரியா? கன்னிராசியை பத்தி சித்தர்கள் சொன்னது என்ன? இதுதான். முதல்ல சித்தர்கள் ஏமா சொல்லணும்? ஒரு சிலருக்கு புரியாது. சித்தர்கள் ஏன் இந்த ஜோதிட விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயகர் பெருமான் கிட்ட வந்தது. விநாயகர் பெருமான் தான் 18 சித்தர்களுக்கு அருளியதுன்னு நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சோ அப்படிதான் சித்தர்கள் வந்து கன்னி ராசியை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த ரகசியத்தை. இப்போ உங்க கேள்விக்கான பதிலும் இதுலயே அடக்கமாகுது. முந்தைய ஜென்மத்துல கன்னி ராசி எந்த மாதிரியான பிறவிகளா பிறந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க திட்டமிட்டு சமூக நலன், ஆயுர்வேதம், தர்ம வேலையில இருந்திருப்பீங்க. அங்க வந்து கண்ணீரின்றி கடமையை செஞ்சிருப்பீங்க. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு மன உறவுகள்ல கசப்புகள் வந்திருக்கு. இது தண்டனை இல்ல. உடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த கர்மத்தையும் திருத்த வந்திருக்கூடிய வாய்ப்பு. கர்மம் வந்து உன் கையை கட்டாது. அது உடைய உள்ளத்தை மாத்தும். நீ சொல்றிய என்ன கர்மமோ தெரியல, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது. அந்த கர்மங்கிறது உன்னை கஷ்டப்படுத்த வரல, உன்னை ஆள வந்திருக்கு. புரிஞ்சுக்கோ. கன்னிராசி பொதுவாவே வந்து உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகமா கவனம் வச்சுப்பீங்க. ஆனா அதே கவலை வந்து உடல் ரீதியிலுமே பாதிப்பு கொண்டு வரும். வயிறு, சத்தமில்லாத மூச்சு, பசிப்பிடிப்பு, தூக்க குறைவு, இது எல்லாம் பொதுவா வந்து கன்னிராசி அனுபவிப்பீங்க. இதுக்கு சித்தர் சொல்ற பரிகாரம் என்ன தெரியுமா? தினசரி வந்து சின்னதாவது உடற்பயிற்சி பண்ணணும். ஆயுர்வேத சூத்திரங்களை கத்துக்கணும். வேதியியல் நன்மைகளை தெரிஞ்சுக்கணும். அதிகமா மஞ்சள், நார் சொத்து கொண்ட உணவுகளை நீங்க உணவுல எடுத்துக்கணும். தேவையான அளவு நீர் குடிக்க மறக்கக்கூடாது. இது வந்து உடல் ஆரோக்கியத்தை கன்னிராசி கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வழி. அதே போல உடைய தலைமையின் ரகசியம் என்ன தெரியுமா? கன்னி அப்படின்னாவே சேவை. மற்றவங்களுக்கு நல்லது பண்ண பிறந்தவங்க நீங்க. தலைமையாகவும் திறமையாகவுமே அதுவே தான் உங்களுக்கு அமையும். நீங்க சேவை செய்யறப்போ உடைய கர்மங்கள் குறையும். கன்னிராசி பொதுவா ஒருத்தவங்க வந்து உதவி கேட்டனா சட்டுன்னு செஞ்சிருவீங்க. குறைந்த நேரத்துல மற்றவங்களுக்காக உணவு கொடுக்கறது, கலையை கத்துக் கொடுக்கறது, கல்விக்கு உதவி பண்றது, இது போல பெரிய ஆன்மீக வலுவா இதெல்லாம் உங்களுக்கு மாறுது. இப்ப கன்னி ராசிக்கான தொழில் என்னங்க? கன்னி அப்படின்னாக்க வியாபாரங்க. ரொம்ப விவரமானது. குடும்பம் சார்ந்து. ஓகேங்களா? அதே காரணத்தால தான் கன்னி ராசிகளுக்கு சிறந்த தொழில்கள்னு பார்த்தோம்னாக்கா மருத்துவம், ஆயுர்வேதம், பராமரிப்பு சேவை, கல்வி, ஆராய்ச்சி, கணினி, இந்த டேட்டா அனலைசிஸ் சொல்றாங்க இல்லையா அது. அதே போல வர்த்தக திட்ட கருத்து, ஆற்றல், மேலாண்மை, அதே போல வந்து டயக்னோஸ்டிக், எடிட்டிங்கு, டிரான்ஸ்லேஷனு, ஒரு சேவை மனப்பான்மை சார்ந்ததுங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கணும். இவங்க அனுதினமும் நிறைய மக்களுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு சேர்க்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு தொழிலா அமையும். அந்த தொழில்களை இருந்துட்டாங்க. ஏன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கூட வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட்டிங் துறையினர் இப்ப வந்து பெருசா இருக்கு இல்லையா? அதுதானே பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்கு. அதுலலாம் கண்ணி இருந்தாக்க சிறப்பா இருப்பீங்க. ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். 4 பேர்ட்ட உன்னுடைய பேச்சால உன்னுடைய பொழப்பு இருந்தா சிறப்புங்க. சரிங்களா? இதோட கன்னி ராசிக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல தனியார் வேலை தான் செட் ஆகுமா? அரசு வேலைன்னு பார்த்தோம்னாக்க நிதி, சுகாதாரம், கல்வித்துறை, இது போன்ற துறைகள்லாம் கன்னிக்கு பொருத்தங்க. இதுவே தனியார் வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க இல்லையா? டேட்டா அனலிஸ், லைப்ரரி, இது மாதிரி ஒருத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே கன்னிக்கு பொருத்தங்க. மார்க்கெட்டிங் பிரிவு கூட சிறப்பு தான். நீங்க அமைதியா ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா நிலைத்த வருமானம் வரும். ஆனா அது கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா?
பெரும்பாலும் கன்னிராசி சொந்தமா தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல பணம் மற்றும் வரவு நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகளுக்கு பணம் வருவதுல சீர்திருத்தம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. என்னம்மா சீர்திருத்தம்லாம் சொல்லிட்டு இருக்க? பணம் வரத்துக்கு என்னத்துக்கு இதெல்லாம் நான் பார்க்கணும். ஆமாங்க. பணம் வருது இல்லையா? அது எப்படி கையாளணுங்கிறத நீங்க கத்துக்கணுமா. சேமிக்கூடிய பழக்கம், திட்டமிட்டு முதலீடு பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கான மனநிலையும், பயிற்சியும் நீங்க செய்யணும். இதுக்கெல்லாம் பரிகாரமா சில திட்டங்கள். இப்ப இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். பணத்த வந்து உன்னால கையாள தெரியல. அதுக்கெல்லாம் வந்து பெருசா வந்துட்டு உனக்கு ஐடியா வர மாட்டேங்குது. கையில பணம் இருக்கிறப்போ உனக்கு வந்து சேமிக்க தெரியுதுல்ல. பணம் செலவான பின்னாடி அப்ப யோசிக்கிறது. பேசாம அந்த காச வச்சிருக்கலாமோ? அப்படிலாம் கூட யோசிச்சிருப்பீங்க. இப்ப கூட உங்களுக்கு அந்த நெனப்பு வந்திருக்கும். வேணா யோசிச்சு பாருங்க. இப்ப பண தேவை இருக்கும். அப்ப யோசிப்பீங்க. ச்சே அன்னைக்கு தேவையில்லாத செலவு பண்ணிட்டோம்ப்பா. தேவையில்லாத அவங்களுக்கு குடுத்துட்டோம்ப்பா. நம்ம பணத்த வாங்கிட்டு இப்ப நம்மளே ஏமாத்துறான்ப்பா. இப்படிலாம் கூட யோசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? குருவுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்கிறது தான் காரணம். ஸோ குருவுடைய பலம் மேம்படுத்தணும். சனி பகவான வந்து சமாதானப்படுத்தணும். பிள்ளையார் வழிபாடு இதுக்கு ஒரே வழி. ஓகேங்களா? அதே போல மாசம் மாசம் உனக்கு வரக்கூடிய நீ சம்பளம் பண்ணு, தொழில் பண்ணு, என்ன வேணா செஞ்சுட்டு போங்க. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு சேமிப்புக்காக நீங்க உருவாக்கணும். எமர்ஜென்சிக்காக, ஒரு அவசர தேவைக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நீங்க ஒதுக்கணும். அதே போல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாரி நீங்க முதலீடு பண்ணுங்க. கன்னிராசி வந்து தன் கையில இருக்கக்கூடிய பணத்த வந்து பிரிச்சு முதலீடு பண்ணியே ஆகணும். அத கொஞ்சம் கத்துக்கோங்க. அதே போல குடும்பம் மற்றும் திருமணத்த பொறுத்தவரைக்கும் கன்னிராசிகள் வந்து குடும்பத்த வந்து மிக தெளிவா பாதுகாக்கக்கூடியவங்க. ஆனா அவங்களே சில நேரங்கள்ல உங்கள தப்பா பேசிருவாங்க. அவங்களால தான் உங்க மனசு வந்து அதிகம் காயப்படும். ஓகேவா? திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் சீராக அமைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள வந்து நீங்க குறைச்சுக்கணுங்க. நீங்க வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல உங்களுடைய வாழ்க்கை துணை அமைய மாட்டாங்க. நீங்க வந்து அன்பானவங்க, பண்பானவங்க, நேசிப்பீங்க. அவங்களுக்காக எதையும் செய்ய தியாகம் பண்ணுவீங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து அத நீங்க எதிர்பார்க்கிறத குறைச்சுக்கிறது சிறப்பு. இல்ல அந்த எதிர்பார்ப்போட இருந்தீங்க அப்படின்னாக்க ஏமாற்றம் தாங்க மிச்சம். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்றத வந்து குறைச்சுக்கோங்க. பேசுங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனா அளவா பேசுங்க. முழுசா நீங்க இப்படிதான் அப்படிங்கிறத வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், முழுசா உங்க மனச வந்து வெளிக்காட்ட வேண்டாம். இதுதான் சித்தர்கள் சொல்ற ரகசியமும் கூட. கண்டி வந்து மனசுல வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துறீங்க. அது வந்து அசால்ட்டா அவங்களுக்கு தேவை தகுந்தாற் போல உங்கள வந்து சூழ்நிலை கைதியா மாத்திர்றாங்க. இது உண்மைதானே கன்னி ராசிக்காரங்களே. ஸோ கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் பொறுமையா கேளுங்க. நீங்க மத்தவங்களுக்கு அன்பையும், ஆதரவையும் கொடுங்க. ஆனா அளவா கொடுங்கிறது தான் உங்களுடைய ரகசியமே. இதுல கன்னிராசி ஆண்கள், பெண்களுக்கான இது சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆண்கள் கன்னிராசியா இருந்தீங்கன்னா, ரொம்ப விவரமான ஆளுங்க நீங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா, உங்களுக்கு என்னவோ மிச்சமானது என்ன தெரியுமா? காயம் மட்டும் தான். ஆனா, அந்த மனச வந்துட்டு காயப்பட விடக்கூடாது நீங்க. மத்தவங்கள வந்து நோகடிக்கிறது என்னன்னாக்க, உன்னுடைய மனசுடைய பலத்த வந்து உடைக்கிறது தான் பார்ப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே. ஃப்ரெண்டு கூடங்க. சும்மா ஃப்ரெண்டுலாம் வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்காதீங்க. உசுர குடுக்க நண்பர் இருக்காங்க. நான் மறுக்க மாட்டேன். ஆனா, உங்க உசுர எடுக்கிறதுக்கும் சில நண்பர்கள் இருக்காங்கிறத உங்களால மறுக்க முடியுமா? எவ்வளோ விஷயங்கள்ல உங்கள ஏமாத்திருப்பாங்க. ஸோ, தயவு செஞ்சு எந்த உறவுகளையும் நம்பாதீங்க. இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்ய தான். ஆனா, உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கணும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன தேவை? அத நீ எப்படி வந்துட்டு அடையணும்? உன்னுடைய வாழ்க்கைய எப்படி நீ கட்டமைச்சுக்கணும்? இதெல்லாம் வந்துட்டு நீ திட்டமிட்டு தான் ஆகணும். தொழில பொறுத்தவரைக்கும் தீர்மானம் காட்டணும். இந்த விட்டு குடுத்து போறது, உன்கிட்ட நெறைய பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு நெறைய விஷயங்கள வந்துட்டு பறிச்சுக்கிட்டாங்க. இது வந்து உங்களால மறுக்க முடியுமா? தொழிலாட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், கூலி வேலை செய்தாலும் கூட சரி. அது தொழில் செய்றவங்களுக்குலாம் நெறைய ஏமாந்துருப்பீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெறைய தேவையில்லாத உறவுகள வந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தனிமையை தேடுறது சிறப்பு. என்ன நினைக்கிறியோ அத பண்ணிட்டு போ. பயங்கரமான வளர்ச்சிய பார்த்துற முடியும். அதேபோல பெண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்ங்க நீங்க. இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் உயர்வான நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா, அந்த உயர்வை நீங்க தேடக்கூடிய நேரங்கள்ல தேவையில்லாத மனசங்கடங்கள நீங்க அனுபவிப்பீங்க. சோதனைகள் வரும். அந்த இடத்துல யாரையும் நம்ப வேணாம். கன்னி ராசி ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சின்னவங்களோ, பெரியவங்களோ தொழில் பண்ணுங்க, உத்தியோகத்துல இருங்க, அரசாங்க உத்தியோகம், தனியார் துறை எந்த இடத்துல வேணா இருங்க. ஆனா, யாரையும் நம்பாதீங்க. உன்னுடைய வேலைய நீ திட்டமிட்டு செய்யணும். உனக்கான தேவைய நீ தான் தேடிக்கணும். விழுந்தாலும் நீயே எழு. விழுறதா இருந்தாலும் நீயே முடிவு பண்ணு. இத மட்டும் கன்னி ஃபாலோ பண்ணிட்டா, யாராலையும் உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. குறிப்பா கன்னி ராசி பெண்கள் வந்து உங்க பார்ட்னர் கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட
எமோஷனா உணர்ச்சிய வந்து அதிகமா வெளிப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்ப கொடுப்பாங்க. ஆனா, பாதுகாப்ப தாண்டி அன்ப அதிகமா நீங்க செலுத்திட்டு, அதிகமா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்க. அது வந்து ஏமாற்றுதல் தான் போய் முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவா அன்பு காட்டுங்க. எல்லாத்துலயுமே அளவா இருந்துட்டாக்க சிறப்புங்க. இத தாண்டி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதேபோல கன்னி ராசிக்காரங்க வந்து நேர்மையா இருக்கீங்க. ஆனா உங்களுடைய நேர்மைய மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அதே நேர்மைய நீங்க மத்தவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க. அது சத்தியமா கிடைக்கிறதில்ல. கிடைக்கவும் கிடைக்காது. சில சமயம் அத உங்கள வந்து பயன்படுத்துறவங்க, நீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க. அந்த நல்லத அவங்க எடுத்துக்கிட்டு, அவங்க பண்ண தப்ப உங்க மேல சுமத்தியிருப்பாங்க. பழி பாவத்துக்கு ஆளாகாத கன்னி ராசிய நீங்க பார்க்க முடியாது. ஓகேங்களா? அந்த சமயத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்ப உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும். உங்களுக்கான ஒரு லிமிட் இருக்கணும். மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோ. நீங்களும் யாருடைய விஷயங்களையும் தலையிடாம இருங்க. உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டதுலருந்து சித்தர்கள் சொல்றது அதான். உனக்கான வாழ்க்கைய நீ வாழ ஆரம்பி. உன்னுடைய வளர்ச்சிக்காக நீ பாடுவைன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு கர்ம பாடம். ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு முறை நோ சொல்லி பாரு. இத பயிற்சி பண்ணிக்கோ. இது நாள் வரைக்கும் சொல்ல முடியல. தயங்கி நின்ன. ஒரு அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப இனிமேல் நோ சொல்லு. முடியாது. முடியவே முடியாது. கட் அண்ட் ரைட்டா சொல்லி பாரு. எதிரிகள்லாம் துவம்சம் ஆயிடுவாங்க. ஓடிடுவாங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா போலி முகங்களும் கலண்டுரும். எதிர்பார்ப்புகள எழுதி அந்த பட்டியல வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாத. உள்ளுக்குள்ள வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுங்கிறத உன்னோட எதிர்பார்ப்பு இது இருக்கா? அத மத்தவங்ககிட்ட எதிர்பார்க்காம, அந்த எதிர்பார்ப்ப நீ எப்படி பூர்த்தி பண்ணுங்கிறத நீ முடிவு பண்ணி செயல்பட ஆரம்பின்னு சொல்றாங்க. சித்தர் சொல்றது என்ன கன்னி ராசிக்கு? நீ தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரன். உன்னுடைய செயலும் சரி, உன்னுடைய வார்த்தையும் சரி சுத்தமானது. நீ மத்தவங்களுக்கு சேவை பண்ற. மத்தவங்களுக்கு நீ நல்லது பண்ற. ஆனா உனக்கு வந்து அதுக்கான பலன் வந்து இப்ப கிடைக்கல. ஆனா அது உனக்கு திரும்பி வரும். 2 மடங்கா வரும்னு சொல்றாங்க. உனக்கு தெரியும் தானே நீ நேர்மையா இருக்க, உண்மையா இருக்கன்னு. கடவுளுக்கு கட்டுப்பட்டுலாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் உனக்கு பரிகாரம். அதாவது உன்னுடைய உண்மையும், நேர்மையும், நீ மத்தவங்களுக்கு செய்த நல்லதும் உன்னை சோதிக்கலாம். ஏன் உன்னையே வந்து தப்பா அடையாளப்படுத்தியிருக்கலாம். மத்தவங்க உன்னை வந்து ஒட்டு மொத்தமா ஒதுக்கி இருக்கலாம். அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். ஆனா, அந்த அசிங்கம், அவமானம், ஒதுக்கப்பட்ட நிலை எல்லாமே உன்னை உயர்வான ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும். ஓகேங்களா? இருந்தாலும் அனுதினமும் இந்த கண்ணீரை செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. காலையில எழுந்ததும் சுத்தபத்தமா குளிச்சுட்டு, ஒரு நிமிஷம் உட்காந்து, உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ, இல்ல ஒரு நிமிஷம் உட்காந்து அமைதியா தியானம் பண்ணணும். அதேபோல சாப்பிடுறத நிதானமா சாப்பிடணும். ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காதீங்க. அது நடந்தது, நடக்க போறது நடந்தது. அவங்க வாழ்க்கையும் அப்படி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கைய பாருங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. ஓகேவா? இத மட்டும் பண்ணிட்டா உனக்கான பரிகாரம். இதுக்கு நீ எந்த கோயில், குளம்லாம் போகணும்லாம் அவசியம் இல்ல. உன் மனசு தான் கோயில். உன் மனச கட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. ஓகேவா? உனக்காக அந்த மனசு யோசிக்கணும். உனக்காக உன் மூளை வேலை செய்யணும். உனக்காக நீ முதல்ல வேலை செய்யணும். இதுதான் கன்னி ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. அதேபோல புதன்கிழமைகள் தோறும் உடைய அதிபதி யாரு? புதன். ஸோ அதனால கல்வி சார்ந்த விஷயங்கள தானம் பண்ணுங்க. கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க. புதன் கிரகத்துக்கு வழிபாடு வைங்க. அதே போல விஷ்ணு பகவான வழிபாடு பண்ணுங்க. பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. முடிஞ்ச உடைய கைகள்ல வெள்ளி மோதிரத்துல மரகதம் பச்சை இருக்கு இல்லைங்களா? அந்த மரகத கல் ஏதாவது ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு அதை வந்து கைகள்ல அணியறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? அதே போல இந்த புதன் வழிபாடுங்கிறது உங்க குடும்ப அமைதியை ஃபர்ஸ்ட் மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல மாதந்தோறும் அமாவாசை நாட்கள்ல பித்ருகளுக்கு திதி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கன்னி ராசி தியானம் பண்ணணும். ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போய் உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ணணும். அதே போல நீ போக வேண்டிய கோவில்கள், புதன் சம்பந்தப்பட்ட கோவில்கள், பெருமாள் கோவில் கண்டிப்பா புதன்கிழமை போயிட்டு வர்றது சிறப்பு. பிரகதீஸ்வரர் ஆலயம் மன அமைதிக்காக அன்னதானம் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு முறை. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிற நிலையை வந்து என் கையில் எடுக்கணுங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது புத்தி, படிப்பு இல்லையா? ஸோ அதனால அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி பண்ண புதன் வந்து வலுவாக மாறுவாரு. இதனால கன்னிராசியுடைய நிலையுமே வந்து வலுவாகும். அதே போல தேவைப்படுறவங்களுக்கு உணவு கொடுங்க.
கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல, கோயில் விழாக்கள் இந்த மாரி இடங்கள்ல வந்து தண்ணீர் பந்தல் அமைச்சு தண்ணீர் குடுக்கறது சிறப்புங்க. அதே போல கஷ்டப்படுறவங்களுக்குனால முடிஞ்சா வசதி வாய்ப்பு இருக்குனாக்க, இந்த ஆழ்குழாய் அமைச்சு குடுக்கறது, கிணறு அமைச்சு குடுக்கறது, குளம் வெட்டி குடுக்கறது, கோயிலுடைய குளம் சுத்தபத்தம் பண்றதுக்காக உதவி பண்றது, இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு கன்னிக்கு சிறப்பான பரிகாரம் பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல புதன்கிழமைகள் தோறும் ஓம் பூம் புதாய நமக இல்ல ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்த 108 முறை சொல்லணும். ஜெபம் பண்ணணும். இது வந்து கன்னி ராசியை மெருகூற்றுவதற்கான ஒரு வழிமுறை. அதே போல உங்களுடைய உடலும் மனசும் சுத்தமாகணும் அப்படின்னாக்க, நீங்க மெதுவா ஒரு இடத்துல உட்கார்ந்து மூச்ச நல்லா உணரணும். உங்களுடைய உள்ளத்தின் மையத்தை நோக்குங்க. மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத ஆழமா சிந்திக்கிறதுக்கு தகுந்த மாரி ஒரு இடத்துல உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்யறது, உடற்பயிற்சி செய்யறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. கன்னி ராசி தியானம் பண்ணுங்க. தியானம் மட்டும் தான் உனக்கு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திரும். சித்தர் சொல்றது அதான். எதுக்குங்க தெய்வங்கள் வந்துட்டு தியானம் பண்ணாங்க? தவம் எதுக்கு இருக்கிறாங்க? கன்னி ராசி தவம் புரியிற மாரி தான் உங்க வாழ்க்கை. இந்த கலியுகத்துல நீங்க வாழணும்னாக்க, ஆணுதினம் ஒரு 10 நிமிஷத்த உங்களுக்காக நீங்க ஒதுக்கியே ஆகணும். இதுல இந்த கன்னி ராசியுடைய வாழ்க்கைய மொத்தமா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எந்த வயசுல உங்களுக்கு எந்த மாதிரியான நிம்மதி வரும்னு. 20 to 28 கற்றல் இருக்கும், சோதனை இருக்கும். இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டல் தேவை. இந்த வயதுல யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு உங்களுக்கு நல்லது செய்யறவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க. 29 to 36 தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. ஆனா அது கொஞ்சம் பெரிய முயற்சியா இருக்கணும். 37 to 45 பொருளாதாரத்துல மொத்தமா மேம்பாடு. குடும்ப நிலையில நல்ல உயர்வு. 46 to 55 ஆன்மீக விழிப்புணர்வு நிறைய வெளிநாடுலாம் சுத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 56லலாம் சித்தர்கள் அளவுக்கு அறிவாளிகளாக ஆன்மீகத்துல நிறைவு அடைஞ்சிருப்பீங்க. இதுல கன்னியுடைய உண்மையான ரகசியம் சொல்லட்டுமா? கொஞ்சமா செயல்படுங்க. அதிகமா சிந்திக்காதீங்க. அந்த கொஞ்ச செயல்பாடுகளே நீங்க திட்டமிட்டு செயல்படுறப்போ அது பெரிய வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புல குறைச்சிக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. அந்த உறவு இந்த உறவு அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லா உறவுகளும் உங்களுக்கு நீங்க மட்டும்தான். இதை வந்து புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீ எந்த அளவுக்கு உழைப்பு போடுறியோ அந்த அளவுக்கு நீ உயர்வை அடையிறது உறுதின்னு சொல்றாங்க. நிம்மதியான வெளிச்சம் வரப்போகுது. இதுவே கன்னியுடைய ரகசியம். நீ கஷ்டப்படுறியா? அது உனக்கு இஷ்டமா மாறும். பாவம் பண்ணாம சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறீங்களா? பாவம் பண்ணவனுக்கு கடவுள் வந்து இப்ப ஆட விட்டு பின்னாடி அடி பொழக்க போறாரு. இப்போ அப்ப நான் வந்து அடி வாங்குறேன்னா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீ முன் ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த கர்மங்களுக்கான சோதனைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கர்ம சோதனைகள் முடிய போகுது. கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா மாறப்போகுது. இதுதான் வந்துட்டு உண்மை நிலை. இதுதான் கன்னிக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம். சரிங்களா? இப்ப கன்னினாவே என்னங்க? ஒரு பூமி ராசி நீங்க. ஓகேங்களா? நிலையானவங்க நீங்க. நிலையான விஷயத்தான் தேடுவீங்க. நிலைச்சிருக்கூடிய விஷயம் அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படும் இல்லையா? அந்த தாமதம் தான் உங்களுக்கு வந்து சோதனைகளா மாறுது. கன்னினா என்ன? சுத்தம், நேர்மை, பொறுப்பு. நீ சாதாரண காரியத்துக்காக பிறக்கலைங்க. மத்தவனுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த, மத்தவங்களுக்கு வழிகாட்ட, மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க. அப்ப நான் இதுக்காக பிறந்தனாக்க நான் ஏம்மா பிறக்கணும்? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோதனைகள் வந்து போகும். நல்லவன் சோதனை இல்லாம இருக்க முடியுமா? ஓகேங்களா? தேவன் அதாவது கடவுள் உங்களை சோதிக்கிறாரு. அவர் வந்து இதன் மூலியமா உங்களை வந்து தெய்வமா மாத்துறாரு. இப்போ கடவுள்கிட்டயே எடுத்துக்கோங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் வரம் கொடுக்குதா? நல்லவன் கெட்டவன் எல்லாரும் கும்பிடுறான். ஏன் நல்லவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோதனை பண்ணி தான் வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்குது. அப்ப கடவுளே திட்டதானே செய்யறோம். உன்னை கும்பிட்டு கும்பிட்டு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கிறோமோ இல்லையா? அது போலதான் நீ பார்க்கக்கூடிய கெட்டவன் சந்தோஷமா இருக்கான். அதெல்லாம் வந்து தற்காலிகமான மாயை. அவன் சிரிக்கிறது வெளியில தான். அவனுக்குள்ள அமைதி இருக்காது. ஆனா நீ கண்ணீர் விட்டாலும் உன்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு ஒளி இருக்கு. அது உன்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தும். கண்ணீர் ராசிக்காரங்க சில நேரம் மனசுக்குள்ள நினைப்பீங்க, இன்னும் எல்லாருக்கும் உண்மையா இருக்க நல்லது தானே பண்றான். ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு. இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னை புரிஞ்சுக்கிட்டா இந்த பூமி உன்னால நிறைய மாறிடும். புரியாதால் தான் உன்னுடைய மதிப்பு இங்க வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு. பொறுமையா இருப்பா அப்படிங்கிற மாதிரிதான். உனக்கு வரக்கூடிய சோதனை வந்து தண்டிக்கிறதுக்காக இல்ல. அது உன்னை வந்து மெருகேத்துது. உன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துது. உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு போகுது. வாழ்க்கையில இந்த சோதனைகள் எல்லாத்தையும் உன்னை பழக வச்சு அதுதான் உன்னுடைய பலம்னு காட்டுது. உன்னுடைய சுத்தம் தான் உன்னுடைய ஆயுதம். உன்னுடைய பாசம் தான் உன்னுடைய பாதுகாப்பு. உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னுடைய செல்வம். நீ உன் மனசை வந்து உடைக்காத. நம்பிக்கை வை. உன்னை விட உனக்கு நம்பிக்கையான ஆட்கள் யாரும் கிடையாது.
ஏன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே தாமதப்படுமே தவிர்த்து தவிர்க்கப்படாது. தோல்வி மாறி இருக்கும். ஆனா தோல்வி ஒரு நாளும் உன்னை தொட முடியாது. சுத்தமான ஆன்மாவுக்கு எல்லாமே தாமதமாகும். அதாவது தாமதமாக பூக்கக்கூடிய மலர் போல நீங்க. ஆனா அந்த மலர் அப்படிங்கிறது மலர்ந்த பின்னாடி பூமியே மணக்கும். ஒரு நாள் நீ உன்னுடைய கண்ணீரை வந்து நிம்மதியா நினைக்க போற. இனி கஷ்டமா நினைக்கிற இல்லையா? அந்த நாள்ல நீ அழுததெல்லாம் வீணாகல. உன்ன அத வந்து பெரியவனா மாத்திருக்கு. பெரிய ஆளா மாத்தி வச்சிருக்குங்கிறத நீ சொல்லப் போற. அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி. அந்த நாள வந்து நீ கொண்டாட போற. அந்த நாள்ல உன்கிட்ட எல்லாமே இருக்கும். நிம்மதியான நாள். நீ சிரிச்சு நட. நீ உதவி செய். உன்னுடைய வலிய விட்டுடாத. ஏன்னா கடைசியில நல்லவன் தான் வெற்றி பெறுவான். நல்லவனுக்கு தான் அமைதியா உறங்குறதுக்கான வழி உண்டு. நல்லவன் தான் தன்னுடைய கண்கள்ல ஒளியா நிப்பான். சோ இதுதான் உன்னுடைய பாதை. இதுதான் உன்னுடைய கர்மம். இதுதான் உன்னுடைய நிம்மதி. நீ கடந்து சென்றால் நீயே வெளிச்சம். ஓகேவா? இத புரிஞ்சுக்கோங்க. அனுதினமும் கண்ணீர் சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லிக்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் நமோ நாராயண, ஓம் முத்து சக்தி நமக. இந்த மந்திரத்த வந்து தினமும் ஒரு 21 முறை கண்ணி சொல்லணுங்க. அமைதிய தேடுங்க. அமைதியா இரு. உன்ன வந்து ஒருத்தங்க ஒரு பெரிய கூட்டமே நின்னுக்கிட்டு, ஊன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அமைதியா இருந்து பாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கூச்சல் சத்தம்லாம் உனக்கு வந்துட்டு, உன்னை வாழ்த்தி கோஷம் போடுற மாரி மாறும். இதுதாங்க கன்னிராசியுடைய மொத்த வாழ்க்கை ரகசியமும் இதுதான். இத நான் பேசிட்டே இருக்கிறப்பவே பல்லி சத்தம் போடுதுங்க. உங்களுக்கான வெளிச்சம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள். சிறப்பா இருக்க போறீங்க. இந்த பதிவு நிறைவை கொடுக்கும்.